எல்லோருக்கும் வணக்கம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலிருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான அரசு வேலை வாய்ப்புகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மிஷன் சக்தி திட்ட வேலை வாய்ப்புகள்ல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு முழுமையான விளக்கமா இதை நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு நல்ல அரசு வேலையை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த குழப்பமும் இல்லாம அப்ளிகேஷன்ல ஆரம்பிச்சு அப்பாயின்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் இப்பவே பார்த்துடலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். அரசு வேலைனாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அந்த கஷ்டமான எழுத்து தேர்வு தானே. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த வேலைகளுக்கு நீங்க எந்த ஒரு எழுத்து தேர்வும் எழுத வேண்டியதே இல்ல. அது மட்டும் இல்லாம எந்த பிரிவினருக்கும் விண்ணப்ப கட்டணம்னு ₹1 கூட கிடையாதுங்க. முற்றிலும் இலவசமான வாய்ப்பு இது. நேரடியா இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் ஆட்கள் எடுக்க போறாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1. வேலைவாய்ப்பு விவரம். 2. பதவிகள் மற்றும் சம்பளம். 3. தகுதிகள் மற்றும் விதிகள். 4. எப்படி விண்ணப்பிக்கிறது மற்றும் 5. கடைசி தேதிகள் என்ன, அடுத்த கட்டங்கள் என்னங்கிறது தான். முதல் பகுதி, வேலை வாய்ப்பு விவரம். இது என்ன மாதிரியான வாய்ப்புன்னு பாப்போம். தமிழ்நாடு அரசோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமா வந்திருக்க மிஷன் சக்தி திட்ட வேலைவாய்ப்புகளோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் இதுதான். நான் முதலே சொன்ன மாதிரி எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ தான். 2வது, நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி ஃபீஸ் கட்ட தேவையில்ல, எல்லாருக்கும் இது ஒரு சமமான வாய்ப்பு. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது உங்க சொந்த மாவட்டத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு வேலை. வேற ஊருக்கு போகணுமேனு கவலையே வேண்டாம். உங்க வீட்ல இருந்துட்டே ஒரு அரசு துறையில வேலை பார்க்கறதுங்கிறது நிஜமாவே ஒரு அருமையான விஷயம் தானே. இத பாருங்க, ₹21,000. இந்த திட்டத்துல இருக்கிற உயர் பதவிகளுக்கான ஆரம்ப அதிகபட்ச மாதச் சம்பளம் இதுதான். எந்த எக்ஸாமும் இல்லாம சொந்த ஊர்ல வேலை கிடைச்சு முதல் மாசமே ₹21,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறதுங்கிறது பொருளாதார ரீதியா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆரம்பமா இருக்கும். இது கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும்னு நம்புறேன். 2வது பகுதி, பதவிகள் மற்றும் சம்பளம். உங்க தகுதிக்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு பதவியும் அதற்கான சம்பளமும் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. பாலின நிபுணர் பதவிக்கு ₹21,000, ஐடி மற்றும் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கு தலா ₹20,000 தராங்க. அதுக்கு அடுத்து கேஸ் வாக்கர் பதவிக்கு ₹18,800, செக்யூரிட்டி வேலைக்கு ₹12,000, பல்நோக்கு உதவியாளருக்கு ₹10,000 சம்பளமா நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, காலேஜ் முடிச்ச பட்டதாரிகள்ல ஆரம்பிச்சு 8ஆம் வகுப்பு படிச்சவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இங்க வேலைவாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. 3வது பகுதி, தகுதிகள் மற்றும் விதிகள். இங்க சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புகள் மாவட்ட வாரியா நடக்குது. அதாவது ஒரு மாவட்டத்துல வேலை போட்டிருக்காங்கன்னா அந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு மதுரை மாவட்ட காலியிடத்துக்கு மதுரையில நிரந்தரமா வசிக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேற மாவட்டத்துக்காரங்க மதுரைக்கு அப்ளை பண்ண கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். உள்ளூர் மக்களுக்கு முழுமையான முன்னுரிமை தரணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இது. சரி, அதிக சம்பளம் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் வேலைகளுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பாப்போம். பாலின நிபுணர் வேலைக்கு நீங்க சோஷியல் ஒர்க் அல்லது சமூகத் துறையில டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே கவர்மெண்ட் இல்லனா என்ஜிஓல கட்டாயம் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்களுக்கு பிஜி டிகிரி இருந்தா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ஐடி மற்றும் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ். ஐடி பதவிக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஏதோ ஒரு டிகிரி போதும். தமிழ் டைப்பிங் தெரிஞ்சா ரொம்ப சூப்பர். அக்கவுண்ட்ஸ்க்கு நீங்க படிச்ச டிகிரியில அக்கவுண்ட்ஸ் ஒரு பாடமா இருந்திருக்கணும், அவ்வளோதான். மத்த பதவிகளுக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தா, கேஸ் ஒர்க்கர் பதவிக்கு நீங்க பிஎஸ்டபிள்யூ, சோஷியாலஜி அல்லது சைக்காலஜி முடிச்சிருக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். கேஸ் ஒர்க்கர் வேலைக்கு செலக்ட் ஆகிற பெண்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில, அதாவது ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை பார்க்க தயாரா இருக்கணும். காலையில ஒரு ஷிஃப்ட், மதியம் ஒன்னு, நைட் ஒன்னுன்னு மாத்தி மாத்தி வரும். இது ரொம்ப பொறுப்பான வேலை. மத்தபடி பல்நோக்கு உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். செக்யூரிட்டி வேலைக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் அல்லது 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்க கூட தாராளமா அப்ளை பண்ணலாம். 4வது பகுதி, விண்ணப்பிக்கும் முறை. இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ப்ராசஸ் எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பாருங்க. ஸ்டெப் 1, அந்த ஒரே ஒரு பக்கம் உள்ள ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, அதுல கேட்கப்பட்டிருக்க உங்க பேரு, படிப்பு, அட்ரஸ் மாதிரியான பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டி கையெழுத்து போடுங்க. ஸ்டெப் 4, உங்க ஆதார், மார்க் ஷீட் மாதிரியான சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிகளை அதோட சேர்த்து வைங்க. லாஸ்ட் ஸ்டெப், உங்க மாவட்ட அறிவிப்புல கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு அதை தபால்ல அனுப்பிடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா?
இங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அலர்ட். ஃபார்ம போஸ்ட்ல அனுப்பும்போது எக்காரணத்தை கொண்டும் உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்டுகளை அதோட சேர்த்து வச்சு அனுப்பிடாதீங்க. நீங்க வெறும் ஜெராக்ஸ் காப்பிகளை மட்டும்தான் அனுப்பணும். அப்புறம் ஒரிஜினல்ஸ் எப்போ தேவைப்படும்னு நீங்க கேட்கலாம். உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது மட்டும்தான் நீங்க ஒரிஜினல்ஸை நேர்ல எடுத்துட்டு போகணும். இதை எப்பவும் மறந்துடாதீங்க. கடைசி பகுதி, கடைசி தேதிகள் மற்றும் அடுத்த கட்டங்கள் என்னன்னு பாப்போம். இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா நடக்கிறதால லாஸ்ட் டேட் கண்டிப்பா மாறும். உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்துக்கு மே 30ஆம் தேதியும் சேலம் மாவட்டத்துக்கு ஜூன் 11ஆம் தேதியும் லாஸ்ட் டேட்டா அறிவிச்சிருந்தாங்க. கோயம்புத்தூர் மாதிரியான மத்த மாவட்டங்களுக்கும் அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால உங்க மாவட்டத்துக்கு எப்ப லாஸ்ட் டேட்னு லோக்கல் நியூஸ்லயோ அதிகாரப்பூர்வ வெப்சைட்லயோ உடனே செக் பண்ணி டைம் முடியறதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. சரி, ஃபார்ம் அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? நீங்க அனுப்புன விண்ணப்பங்களை அவங்க செக் பண்ணி தகுதியானவங்கள மட்டும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூக்கான அழைப்பு வரும். அந்த இன்டர்வியூல வேலை சம்பந்தமான கேள்விகள் கேட்பாங்க. அதுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, உங்க திறமை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்க ஃபைனல் செலக்ஷனும் வேலையும் முடிவாகும். கடைசியா ஒரு கேள்வி. எந்த எக்ஸாமோ எந்த ஃபீஸும் இல்லாம உங்க சொந்த மாவட்டத்திலேயே ஒரு சூப்பரான அரசு வேலையை வாங்க நீங்க ரெடியா? அப்படின்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாதீங்க. உடனே ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க. உங்க மாவட்ட நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. வேலை தேடுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.